അച്ചു ഹരി സാറിന്റെ കമാൻഡ് എല്ലാം കൊള്ളാം. പക്ഷെ മാധവൻ സാബിന്റെ ബഡി പേരാവൻ നോക്കിയത് ചീറ്റിപ്പോയി. சிரிக்காத, என்னுடைய சீனியாரிட்டி இங்க எவனுக்கும் இல்ல. மகாதேவன் சார் பட்டி ஆகிறதுக்கு சீனியாரிட்டி மட்டும் போதாது சார், அவரை கவர் பண்றதுக்கு தனி திறமை இருக்கணும். டேய், போன கமாண்டோ கோர்ஸ்ல நான் தான் தெரியும்ல. இருக்கலாம் சார், இங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது நார்மல் பட்டாளம் இல்ல, எலைட் கமாண்டோ ஃபோர்ஸ். நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. இது பார், இங்க இருந்து போறதுக்குள்ள மகாதேவன் சாபி என்ன பட்டி ஆக்கிடுவாரு. ஓகே ஹரி சார், ஜெய் சார் உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா அவர் செய்யற மாதிரி ஒரு ஆபரேஷனை உங்களால செய்யவே முடியாது. பிறகு எப்படி சார் நீங்க மகாதேவன் பட்டி ஆகிறது? சார் நீங்க விளையாடவே யோசிக்கிறீங்க, அவன் ஆபரேஷன்ல புலி மாதிரி பாய்வான், அது உங்களால முடியாது. அப்புறம் எப்படி? ஜெய், அவனை பார்க்கணும். நான் சொல்றேன், நீ கோச்சு கூடாது. நீ எழுதுறதே கோலம் போட்ட மாதிரி தான் இருக்கும், அதனால பரிசு உனக்கு தான். சூப்பர் திகர்றா. அக்கா, எனக்கு குச்சி மிட்டாய் குறியிட்டு ஐந்தாங்கக்கா. நீ குச்சி மாதிரி தான் இருக்க. இதுதான் முடியா? பொடியை தொடாத, கையிடுறா. துட்டு கொடுக்குறோம், குருவில் என்ன தப்பு? நம்ம ஆச்சு கடை தானடா, பொடி நல்லா தான் இருக்கும். அக்கா, எல்லா கலர்லயும் 4 ஸ்பூன் பொடி கொடுங்க. சரிம்மா. நிறம்பள்ளி போடுங்க. மச்சான் சும்மா கலர் நச்சுன்னு இருக்குடா, கண் குளிர பார்த்துனே இருக்கலாம்டா. அவளை கரண்டி சைஸ் பாரு. கண்ணு வெறுமனை பார்த்துட்டு தாண்டா இருக்கும், கை தாண்டா ஃபீல் பண்ணும். ஃபீல் பண்ற பாரு. ப்ளூலையும் பச்சையிலையும் நான் கண்டு போட்டுமாமா? போடுங்க. தப்பு கண்ணா, தப்பு. இடுப்பத்தோட விடாம தடுத்தியே, அத்தாண்டா தப்பு. அதுக்குள்ள எங்க போயிட்டா? அவளை பார்க்கணுமே. ஏப்பா, வந்த வேலையை விட்டு நீ எதுக்கு அவளை தேடுற? டேய், பொத்திக்கிட்டு வாட. புரிஞ்சுக்கிறதே முடியலையே. எங்க போனா தெரியலையே. வர வர உன் போக்கே புரியல. எங்க போனாலும் என்ன மாடு மாதிரி எழுதுகிட்டு போற. அதானே உண்மை. அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கு கோயில பாப்போம். ஏப்பா, குறி பார்த்து தாக்குப்பா. அவங்க செஞ்ச புண்ணியம். ஏங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, அங்க இருந்து ஏங்க பயந்து ஓடுனீங்க? அந்த ரவுடி பசங்க நீங்களே அடிச்சிருக்கலாம்ல. உயிர் நண்பனை இப்படி சாச்சு விட்டியம்மா. எவ்வளவு நேரம் ஒருத்தனே தூக்கிட்டு இருப்பான்? கையை கொடுங்க. வந்துட்டாங்க. அக்கா, நீ தள்ளுக்கா. கை கொடுத்த ஆளை பாத்தியா? இவன் கை கொடுத்து நீ எந்திரிக்கவா? அக்கா, நீங்க குழுங்க. அத்தனை ஆம்பளையில அடிச்ச ஒரு பொண்ணு இடிச்சனே உன்னால எந்திக்க முடியல. ஐயோ. சரி, உன் பேர் என்ன? எதுக்கு இப்ப பேரை கேக்குறீங்க? என்னங்க, மார்க்கெட்ல உங்களுக்காக எவ்வளவு ஃபைட் பண்ணா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் இல்ல. இப்ப இடிச்சதுக்கு வேற ஒரு சாரி சொல்லல. இந்த தேங்க்ஸ்க்கும் சாரிக்கு நடுவுல எவ்வளவு கதை இருக்கு தெரியுமா? அதாவது ஒரு ஹீரோ அடிச்சு சாச்சிட்டானப்பா, அது கதை வேற. இப்போ ஹீரோயின் அடிச்சு ஹீரோ விழுந்தா அது கதையோட. புரியுதா? அதனால தான் கேட்டேன், உன் பேர் என்ன? என்னக்கா சொல்றாரு? அது ஒண்ணு இல்லடா, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் அப்ரோச் தான் வித்தியாசமா இருக்கு. நோக்கம் ஒண்ணுதாங்கறாரு. நீ வா போலாம். சீக்கிரம் வாக்கா. நோக்கம் ஐயோ அப்பா, நோக்கம் ஒண்ணுதான். என்னப்பா ஆக்ஷன் அவள்கிட்ட காட்டிட்டு அடியை ஏன்ட்ட கொடுத்து விட்ட. சரி வா போலாம். வா வா, நீ போ, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். ஐயே, என்னடா சொல்ற? உங்க வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கா, அவளை பார்க்கத்தான்டா இங்க வந்திருக்கான். டேய், முதல்ல இதை முடிப்போம். அப்ப அது இதுக்கப்புறம் அப்புறமா? ஏப்பா, இது என்ன இடுப்புல ஒண்ணு தோல்ல ஒண்ணு தொங்க விட கண்ணா? பொண்ணுப்பா. ஆப்பிளும் பொண்ணும் ஏன் ஒண்ணுன்னு சொல்றாங்க தெரியுமா? ஆப்பிள எவ்வளவு நாள் கடிச்சிக்கலாம், பொண்ணை எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ண
வச்சுக்கோ. நீ மிலிட்டரியில சேரணும்னு சொல்லல, அந்த கனவு அம்பேல் சொல்லிட்டேன். ஐயா என் நாட்டு பணி தாப்பா முக்கியம். செய்ய நான் கரெக்ட் பண்ணிடுறேன். யாரு இவனுங்க? யாரா இருந்தா நமக்கு என்னடா? நீ வா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு வந்திருக்கு. என் ஃப்ரெண்டு கட்டிக்கிறோம்னு சொல்றேன். டக்குன்னு சொல்லுங்க, முதல் தாரம். ஐயோ அம்மா, வேணும்னா வச்சுக்கிற சொல்ற. என்ன திமிர் பாரு உனக்கு. ஹலோ, நில்லு. என் ஃப்ரெண்டு தான் ஏதோ தப்பா பேசிட்டான். அதை மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு உண்மையிலே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. லவ் பண்ற மூஞ்சி பாரு. கொட்டை பாக்கு கொழுந்து வெத்தலே போட்டா சிவக்கு. பாட்டி நீயும் வேற நானும் சேர்ந்து பாடுனா ஊரே ரசிக்கும். ஆமா, நீங்க இப்படி பாருங்க, நான் பேக்ரவுண்ட்ல இருந்து ஆடுறேன். நீ பொம்பளையா இருந்த ஆளுனால யாரும் பார்க்க மாட்டாங்க. சும்மா இருடா. ஏன்டா செய்யி செய்யா டேய், உன்னை பாட்டி ஏதோ செய்ய சொல்லுறா. என் கேடி பையில கேலியா பண்ற? என் பேரனை பார்த்து நான் எப்படின்னு சொல்லுவேன்டா. உனக்கு என்னடா? ஆத்தாடி, ஆண்டவே உன்னை குட்டையா படைச்சிட்டாமா, அதனால நான் தப்பிச்சேன். ஏப்பா செய்யி, என்ன பாட்டி? உங்க அப்பா உனக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்திருக்காரு. ஆமா. அதை பார்த்து ஒரு முடிவு சொல்லு. என்ன பாட்டி, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா ஒரு கழுதையை கட்ட சொன்ன கூட அதை கட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எல்லை கோட்டை தாண்டுவேன் தவிர, ஆனா அப்பா கிழிச்ச கூட நான் தாண்டவே மாட்டேன். அது தெரியுமா உனக்கு? பாட்டி, எது கொடுத்தா நல்லா தின்னு வளருவேன்னு தெரிஞ்ச எங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கட்டி வச்சா இவன் நல்லா இருப்பான்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரியாதாடா? டே, நீ போட்டோ தானே பார்த்த, நேர்ல பார்க்க வேண்டாமா? என் திருப்திக்காக ஒரு தூரம் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, அவதான் பொறுத்தவன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் நான் போய் பார்த்தா நல்லா இருக்காதுப்பா. இல்ல பாட்டி? சேகுமார், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இருக்கு. அம்மா, இவங்க குடும்பத்துக்கே காலு தாண்டா நீளம். இந்த காலத்துல என் வேற எப்படி இருக்கேன்னா, அந்த காலத்துல அவங்க தாத்தா என்னை பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு தடவைக்கு 9 தடவை வந்து பார்த்திருக்காரு. பாரு பாட்டி, ஆட்டி வரும்போது தாத்தாவுக்கு ஆம்பளையா பொம்பளையான்னு டவுட் வந்துருச்சு. அதான் 9 ஆட்டி பார்க்க வந்திருக்காரு. இங்க இருந்தா பாட்டி மிதிச்சியா கொண்டு விடுவாங்க. பாட்டி செய்யி, இப்ப தாண்டா எனக்கு டவுட்டே தீந்துச்சு. உங்க அப்பா பார்த்த பொண்ணா கட்டிக்கிற போற, நீ மார்க்கெட்ல பார்த்த பொண்ணா அம்போன்னு வெட்டி விட போற, அப்படித்தானே? என் கொள்கையில இருந்து நான் எப்பயும் மாறவே மாட்டேன். அப்பா பார்த்த பொண்ணையும் நான் கட்டிப்பேன், மார்க்கெட்ல பார்த்த பொண்ணையும் நான் கட்டிப்பேன். என்னடா தெரிஞ்ச மாதிரி இருந்தா மறுபடிக்கு குழப்பிட்டானே. டேய் பாத்ரா, அவங்க அப்பா வேற பெரிய முரடன் கேள்விப்பட்டேன். ஆமா சொன்னாங்க. டேய், கால் ஒடிஞ்சா கூட சத்தம் போடக்கூடாது, சைலண்டா. அம்மா, என்ன செய், நீ லவ் பண்ண என்ன ஏன்டா கூட்டு வந்த? எல்லாம் சேஃப்டிக்காக தான். என்ன சேஃப்டி? தருமடி கிடைக்கும். தருமடி வாங்குறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணா? இங்கே இரு, நான் வந்துடுறேன். எப்ப எங்க இருந்து ஆபத்து வரும்னு தெரியலையே. கரெக்டான வந்திருக்குமா? நம்மால் படுத்திருக்கேன். முதுகுல ஃபுட்பாலே ஆடலாம் போல இருக்கு. டேய், கண்ட்ரோல் பண்ணு, நம்ம வந்த வேலை வேற. எவ்வளவு தைரியம் என் பெட்ரூம்குள்ள வந்திருப்ப? யாரோட ரூம்ல இருக்கா? நீ என்னோட ரூம்ல இருக்க. அது பாரு, இது என்னோட போட்டோ, அது என்னோட கனவு கண்ணி, இந்த விஐபியோட ஜட்டி, இது என்னோட பெட்டு, இந்த பெட்டுக்கு மேல நீ, உன் மேல என்னோட பெட்ஷீட்டு, அப்புறம் அங்க பாரு ஓல்ட் மாங்க், இங்க பாரு யங் மேன். நான் சொல்றது சரிதானே? உன் மனசுல
நினைச்சிட்டு இருக்க? ஏய் இவ எதுக்கு சும்மா அலட்ற? என்ன ஐ லவ் யூன்னு சொல்ல வந்திருக்கிற? நான் இல்லாததால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டயர்டாகி படுத்து தூங்கிட்டேன். நானும் எவ்வளோ நேரம் தான் உன்னோட மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறது? அதான் நானும் பக்கத்திலே படுத்துட்டேன். யார் மாதிரி உள்ள? ஐயோ அப்பனா சந்தியா யார் கூடமா பேசிட்டு இருக்க? ரேடியோ ரேடியோ ரேடியோன்னு சொல்லு. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் FM 93.8 FM கேளுங்க கேளுங்க. ஏமா நேரம் நாச்சு இந்த நேரத்தில் ரேடியோ கேட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணி பாடு. சரிப்பா. 0.5 தானே 0.8ங்கிறான். சீக்கிரம் போ. ஏய் ஃபர்ஸ்ட் நைட்ல பாப்போம். கல்யாணத்துல போ. பை பை ஸ்வீட் ட்ரீம்ஸ். யார் பொருளையும் என்னை தூக்கிட்டியக்கா. வந்துட்டேலடா தூக்கி போடுவோம். ஹலோ இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என் காதல் சின்னத்தை இப்படி அமௌண்ட் போட்டீங்க. ஓய் நேத்து உன்னை காட்டி கொடுக்காம இருந்தது உன்னை காப்பாத்த இல்ல என் மரியாதை காப்பாத்துறதுக்கு. நேத்து நான் வராம போயிட்டேனே. அடிங்க மாமன. ஏங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட காதல சொல்றதுல என்னங்க தப்பு? கண்டவனால என்னால காதலிக்க முடியாது. எங்க அம்மா அப்பா சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமா உங்க அப்பா அம்மாக்கு என்ன தெரியும்? நேத்து நைட் நான் வந்துட்டு போனதே உங்களுக்கு தெரியாது. திருடனா யாருக்கு தான் தெரியும்? நாளைக்கு காலையில எங்க அப்பா அம்மா பார்த்து வச்சிருக்க வீட்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அவரை தான் நான் கட்டிக்க போறேன். தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணி அசிங்கப்படாத. ஐயா இது வேலைக்கு வர மாதிரி தெரியலையே. இந்த பாரு நாகரிகமா என்னோட வெளிப்படுத்துறேன். நாளைக்கு காலைல 10 மணிக்கு நானும் உன்னை பொண்ணு பார்க்க வருவேன். ஓகேனா அங்கேயே ப்ராப்ளம் சால்வ். இல்லாட்டி மார்க்கெட்ல பார்த்தல ரேப்பு தான். ஓய் ஓய் சுண்டக்கா மாதிரி இருந்துட்டு குரல் விடுற. நாளைக்கு காலைல 10 மணிக்கு மரியாதையா ரெடியாரு. சரியான ரவுடியா இருப்பான் போல இருக்கேன். வீட்டுல சொல்லாமா வேண்டாமா? ஏமா போன் எடு பெல் அடிக்குதுல. ஹலோ இது பத்மா டீச்சர் வீடு தானுங்க? ஆமா. அந்த பத்மா டீச்சர் பொண்ணுக்கு நல்லா உருண்டு திரண்டு நல்லா எடுப்பா டேய் 2 கண்ணு இருக்கிற சந்தியாவை பத்தி கேக்குறேங்க. யாரியா நீ? யாரா? உன் தாவணிக்குள்ள பாரு. கட்டியிருக்க தாவணின்னு பயப்படாத. அவுத்து போட்டிருக்கே ஒரு ரூம்ல அங்க வந்து பாரு. புரியுதா? உன் மார்க்கெட் ஹீரோ. யாருமா அது? அப்பா அது ராங் நம்பர்ப்பா. மாடியில் இருக்கேன்பா. ராங் நம்பர்ல எவ்வளவு நேரம் பேசியிருக்கான்? என்ன பயந்துட்டியா? பின்ன எவ்வளவு நேரம் தான் உள்ள இருக்குதா? ஒரே கப்பு பா. உன்னை யாராவது இங்க பார்த்தாங்கன்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ அடங்க மாட்டியா? தண்ணி ஊத்துனாதான் தீயானையும். நீ எனக்கு வேணும். என்ன மிரட்டுறியா? இந்த பாருமா நான் மிரட்டல. நீ குப்பையில போட்டியா பேகு. அதுல என்னோட ரம்மு சென்ட்டு ஏன் என்னோட ஜட்டி எல்லாமே இருந்தது. ஆனா என்னோட போட்டோ மட்டும் இல்ல. ஏன்? ஏன்னா நீ என்ன லவ் பண்ற. உன் போட்டோ ஒண்ணு என்கிட்ட இல்ல. உன்னோட ஜாக்கெட்டுக்கும் பாவாடைக்கு நடுவுல பாரு. நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்க தெரியுது. இந்த வரேன். இந்த பாத்தியா உன் செல்லக்குட்டி? வரேன். பார்த்தல. இந்த பாருமா மார்க்கெட்ல ஃபேஸ் கட்டோட ஒருத்தனை பார்த்தேன்னு சொல்லு. அவனை தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நில்லு. எவனா எதிர்த்தா அவனை ஒத்த காலில் நிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ போட்டோ எடுத்துட்டு வந்து நாடகம் ஆடுறியா? போலீஸ் கூப்பிடுவேன். கூப்பிடு. போலீஸ் வந்தா எனக்கு தான் சல்யூட் அடிப்பாங்க. நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த வரேன். இப்பவே அர்ஜென்ட்டா ரேப் பண்ணிடுறேன். என்ன சத்தம்? ஐயோ உங்க அப்பா உன்னை நாளைக்கு ரேப் பண்றேன். ஒருவர் ரெடியா இரு. யாருமா அது? அடி பாய் மகளே என்ன காரியம் செஞ்சுட்டேன்? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. எத்தனை நாளா நடக்குது? அப்பா நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அப்ப எந்த அளவுக்கு சொல்லி தொலை. நம்ம மாப்பிள்ள இவ்வளவுதான். ஏமா முதல்ல சொல்ல நீ நாகரீகமா நான் கீழே இருந்திருப்பேன்ல. அவங்க அப்பா கிட்ட ஃபார்மாலிட்டிக்கு பொண்ணை பார்த்து போங்கன்னு இருக்கு. என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னா இப்போ என்ன அத்தாத்துல வந்து கும்மாலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி போய் பாருமா.